வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே. 2026ல நடக்க போற குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில எவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு தரவுகளின் அடிப்படையில நாம இன்னைக்கு அலச போறோம். சுருக்கமா சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது சிகரம் தொடுற நேரம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா பாப்போம். ஜூன் 2026ல நடக்க போற இந்த குருபெயர்ச்சி உங்க எதிர்காலத்துக்காக என்னென்ன ஆச்சரியங்களை ஒளிச்சு வச்சிருக்குன்னு தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச தடைகள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்க வீட்டு கதவை தட்டப்போகுது. தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன நீங்க லிஸ்ட் பண்ணிருக்கோம். 2026 குருப்பெயர்ச்சி, சிம்ம ராசிக்கான ஜோதிட மாற்றங்கள், உங்க நிதி வளர்ச்சி மற்றும் கடன் தீர்வு, அப்புறம் உலகளாவிய தொழில் வாய்ப்புகள், கடைசியா சொத்து மற்றும் வாகன யோகம். இதையெல்லாம் தான் ஒன்னு பின்னாடி ஒன்னா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதி 2026 குருபெயர்ச்சி. இந்த மாபெரும் காஸ்மிக் நிகழ்வோட அடிப்படை காலகட்டம் என்ன அப்படிங்கறத முதல்ல தெளிவா தெரிஞ்சுப்போம். இந்த தேதிய நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 2, 2026 வருஷம் ஜூன் மாசம் 2ஆம் தேதி தான் குரு பகவான் தன் இடத்தை மாத்துறார். உண்மையிலே இந்த நாள்ல இருந்து தான் உங்க வாழ்க்கையில ஒரு ரொம்பவே எக்ஸைட்டிங்கான புது அத்தியாயம் தொடங்க போகுது. இது வானியல்ல எப்படி செயல்படுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். சனிப்பெயர்ச்சிங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒரு முறையும், ராகு கேது பெயர்ச்சி 18 மாசத்துக்கு ஒரு முறையும் நடக்கும் இல்லையா? ஆனா குரு பெயர்ச்சி சரியா 12 மாசங்களுக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு முக்கியமான சுழற்சி. இந்த வருடாந்திர மாற்றம் ஒருத்தரோட வாழ்க்கையில நிஜமாவே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டது. இப்போ பகுதி 2, சிம்ம ராசிக்கான ஜோதிட மாற்றங்கள். இந்த குரு பெயர்ச்சி குறிப்பா உங்க சிம்ம ராசிக்கு என்னென்ன செய்யும், கிரக அமைப்புகள் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இதுவரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தார். ஆனா இந்த பயிற்சியில அவர் நேரா 12ஆம் இடத்துக்கு போறார். இது சாதாரண இடமாற்றம் கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஷிஃப்ட். இந்த 12 அப்படிங்கிற எண்ண கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன் தெரியுமா? 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைகிறார். அதாவது ரொம்பவே பவர்ஃபுல்லான நட்பான ஒரு இடத்துல அவர் அமர போறார். இந்த உன்னதமான நிலை மூலமா நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் ஒரு அலை மாதிரி வந்து உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. இது மிக தெளிவா நமக்கு விளக்குற விஷயம் என்னன்னா, குருவோட பார்வை எங்க விழுகுதோ அங்கே நன்மைகள் பெருகும். 12ஆம் இடத்துல இருக்கிற குரு தன்னோட சக்தி வாய்ந்த பார்வையால 4, 6 மற்றும் 8ஆம் இடங்களை பாக்குறாரு. இதோட அர்த்தம் என்ன? உங்க எதிரிகளை நீங்க அசால்ட்டா வீழ்த்த போறீங்க. அதே நேரம் திடீர் அதிர்ஷ்டத்தோட கதவுகள் உங்களுக்காக திறக்க போகுது. அடுத்து பகுதி 3, நிதி வளர்ச்சி மற்றும் கடன் தீர்வு. சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நிம்மதியான விஷயம் இதுதான். உங்க பர்ஸுக்கும் பேங்க் பேலன்ஸ்க்கும் கிடைக்க போற பெரிய ரிலீஃப். கடந்த காலத்துல நீங்க எவ்வளவு நிதி நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்கன்னு நினைச்சு பாருங்க. மலை மாதிரி குவிஞ்ச கடன்கள், ஷேர் மார்க்கெட்ல ஏற்பட்ட பெரிய பெரிய லாஸ், அப்பா நினைச்சாலே மலைப்பா இருக்குல்ல. ஆனா கவலைப்படாதீங்க, அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வைக்க போறீங்க. வாங்கின கடன்களை ரொம்ப ஈஸியா திருப்பி செலுத்துற யோகம் வரப்போகுது. முக்கியமா ஷேர் மார்க்கெட்ல விட்ட பணத்தையெல்லாம் வட்டியும் முதலுமா மீட்டெடுக்க போறீங்க. அதுக்கான ஒரு சூப்பரான டைம் தான் இது. ஆக இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டம் முழுவதுமே தடைகளையெல்லாம் தாண்டி எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தை அடைஞ்சு உங்க எதிரிகளை வீழ்த்துறதுக்கானதுதான். எப்பேற்பட்ட சவாலா இருந்தாலும் அத அசால்ட்டா ஜெயிச்சு காட்டுற ஆற்றல் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. அடுத்தபடியா பகுதி 4, உலகளாவிய வாய்ப்புகள் மற்றும் தொழில். குருவோட 8ஆம் இடத்து பார்வையால புது புது வேலை வாய்ப்புகளும் வெளிநாட்டு பயணங்களும் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிழக்கு திசை நாடுகளான சிங்கப்பூர், மலேசியா அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு போற வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றீங்களா, அப்போ உங்களுக்கு இது ஒரு பொற்காலம். புது புது ஆர்டர்கள் வந்து வியாபார சும்மா பிச்சுக்க போகுது. நீங்க வெளிநாட்டுல வேலை தேடிட்டு இருக்கீங்களா, இல்ல உள்ளூர்லயே ஒரு பெரிய ப்ரொமோஷனுக்காகவோ வேலை மாற்றத்துக்காகவோ வெயிட் பண்றீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, வீசா கிடைக்கிறதுல இருந்து சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துடும். உங்க உழைப்புக்கேத்த பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஒட்டு மொத்தமா சொல்லணும்னா உங்க கேரியர்ல ஒரு மெகா டெவலப்மெண்ட்டுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் முழு சப்போர்ட் பண்ணுது. சரி, கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, சொத்து மற்றும் வாகன யோகம். 4 மற்றும் 6ஆம் இடங்களோட பார்வையால உங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் சேரப்போகுதுன்னு பாப்போம். ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை,
ஆனா கையில போதிய பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான நியூஸ். இந்த குரு பெயர்ச்சியோட பலனா உங்களுக்கு தேவையான பேங்க் லோன் ரொம்ப சுலபமா உங்களுக்கு சாதகமான வட்டியில கிடைக்கும். உங்க கனவு இல்லத்தை கட்டுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அதனால வேலைய ஆரம்பிக்கலாம். இது இன்னும் எப்படி பில்ட் ஆகுதுன்னு அடுத்த ஸ்லைட்ல பாப்போம். குறிப்பா இளைஞர்களுக்கு இது செம ஜாலியான டைம். இப்போ 2 வீலர் வச்சிருக்கீங்களா? அடுத்து கார் வாங்குற யோகம் வரப்போகுது. இதுல ஹைலைட்டே என்னன்னா, குடும்பத்தாரோட, குறிப்பா உங்க பெற்றோரோட முழு சம்மதத்தோடும் ஆசிர்வாதத்தோடும் இந்த வாகன யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சும்மா கெத்தா வண்டி ஓட்டலாம். நாம இந்த விளக்கத் தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். இதுல ஒரு சின்ன எச்சரிக்கை. பணவரவு எவ்வளவு தூரம் அதிரடியா வருதோ அதே அளவுக்கு செலவுகளும் அதிகரிக்கும்னு இந்த தரவுகள் சொல்லுது. அதனால திடீர்னு வர இந்த பெரிய அதிர்ஷ்டத்தையும் வருமானத்தையும் சரியான வழியில சேமிச்சு உங்க செலவுகளை சமாளிக்க நீங்க எப்படி திட்டமிட போறீங்க? இது உங்களுக்கான நேரம். பிளானிங் ரொம்ப முக்கியம். இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம இந்த அலசலை முடிச்சுக்கலாம். வரப்போற குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பா அமையட்டும்.